போன காணொளியில் நம்ம பார்த்தது பரமஹம்ச யோகானந்தருடைய அம்மாவின் மறைவும் அதனால் அவருக்கு ஏற்பட்ட தாக்கமும் பார்த்தோம். இந்த காணொளியில் பரமஹம்ச யோகானந்தருக்கு இமயமலைக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை ஏற்படுது. அது எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத இந்த காணொளியில் நம்ம பார்க்கலாம். பரமஹம்ச யோகானந்தருடைய அம்மாவோட தகன காரியம் முடிஞ்ச உடனே அவரும் அவரோட தந்தையும் பரேலிக்கு திரும்பிடுறாங்க. பரமஹம்ச யோகானந்தர் தினமும் அதிகாலையில் எந்திரிச்சு அவர் வீட்டுக்கு முன்னாடி உள்ள அழகான புல்வெளி தரைக்கு நிழல் தர்ற ஒரு பெரிய பவள மல்லிகை மரத்துக்கு சோக யாத்திரை அவங்க அம்மாவை நினச்சி போவாராம். இந்த வழக்கத்தை ரொம்ப நாளாகவே அவர் கடைப்பிடிச்சிட்டு இருந்தாராம். பரமஹம்ச யோகானந்தருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் அண்மையில தான் இமயமலைக்கு போயிட்டு வந்திருக்காரு. அவர் பரமஹம்ச யோகானந்தருக்கு இமயமலை எப்படி இருக்கும், அங்கே சுவாமிகள் யோகிகள் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னாராம். அதை கேட்டு அவருக்கு இமயமலை போகணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப வந்துடுச்சான். அதனால பரமஹம்ச யோகானந்தர் அவருடைய சொந்தக்கார பையனான துவாரகா பிரசாத்கிட்ட கேட்குறாராம், நம்ம இப்போவே இமயமலை ஓடிடலாமா, என் கூட வாரியா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஆனால் அவர் கூட போகிறதுக்கு அவன் மறுத்துட்டானா. ஒரு நாள் பரமஹம்ச யோகானந்தருடைய அண்ணன் அனந்தா அவரோட தந்தையும் பரமஹம்ச யோகானந்தரையும் பார்க்கறதுக்காக பரேலிக்கு வந்திருக்காரு. அப்போது இவருடைய சொந்தக்கார பையன் துவாரகா பிரசாத் பரமஹம்ச யோகானந்தர் என்கிட்ட இமயமலைக்கு ஓடி போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் தான் போக மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுட்டானா. உடனே அவங்க அண்ணா அனந்தா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். என்னடா உன்னோட காவி உடை எங்க, அது இல்லாமல் நீ சாமியார் ஆக முடியாதே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாராம். ஆனால் அப்படி அவர் கிண்டல் பண்ணதுக்கு பரமஹம்ச யோகானந்தர் வருத்தமே படலையாம். அதுக்கு மாற ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அவர் சொன்ன மாதிரி காவி உடையை போட்டுக்கிட்டு இந்த பாரதம் முழுவதும் சுற்றணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாராம். நான் கண்டிப்பாக அந்த காவி உடையை அணிவேன் அப்படின்னு சொல்லி தீர்மானமாக இருந்தாராம். பரமஹம்ச யோகானந்தருக்கு நாளுக்கு நாள் இறை உணர்வு வெள்ளம் போல பெருக்கெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் அது ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இமயமலையில் உள்ள அடிவாரத்தில் இருக்கும் நைனிதால் அப்படிங்கிற இடத்துக்கு ஓடிட்டார். ஆனால் அவருடைய அண்ணா அனந்தா அவரை மடக்கி பிடிச்சி மறுபடியும் பரேலிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. அவர் ரொம்ப வருத்தத்தோட பரேலிக்கு திரும்பிட்டார். அதுக்கப்புறம் பரமஹம்ச யோகானந்தருக்கு வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் வீட்டுக்கு வெளியில் உள்ள அந்த சிவோலி மரத்துக்கு மட்டும் சோக யாத்திரை போகிறதுக்கு அவருக்கு அனுமதி கிடைச்சது. அவங்க அம்மா இறந்த உடனே அந்த இடத்த யாரால ஈடு செய்ய முடியல. அவருடைய அப்பா 40 வருஷமாக மறுமணம் கூட செஞ்சுக்காம குழந்தைங்களுக்காக வாழ்ந்தார். அவருடைய அப்பா நிறைய வேலைகள் செய்கிறதுனால ரொம்ப சோர்வாக இருப்பார். அப்படின்றதுக்காக பரமஹம்ச யோகானந்தர் ஒரு பணிப்பெண்ணை வேணால் வேலைக்கு அமர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை சொல்கிறாரு. ஆனால் அவங்க அப்பா அதை மறுத்துடுறாங்க. எனக்கு பணிவிடை செய்கிற வேலை உங்கள் அம்மாவோட முடிஞ்சிருச்சு, வேற பெண்ணோட பணிவிடையை என்னால் மனசால ஏற்றுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாராம். பரமஹம்ச யோகானந்தருடைய அம்மா மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவரோட மூத்த பையனான அனந்தா கிட்ட ஒரு முக்கியமான செய்தி சொல்லியிருக்காங்க. அதை 1 வருஷம் கழித்து பரமஹம்ச யோகானந்தருக்கு சொல்லும்படி அறிவுறுத்தியிருக்காங்க. அந்த செய்தி என்னங்கிறத அடுத்த காணொளியில் நம்ம காணலாம்.